எங்க இந்த ஃப்ரிட்ஜ்ல நல்லா இருக்குல்ல? ஆமா இந்த ஃப்ரிட்ஜ்ல கூட சூப்பரா இருக்குது கலர் கலரா. இது பேர் ஒழுங்கா நடங்க. நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு வந்தா கிரைண்டர் வாங்குறதுக்கு தானே வந்தா. அப்ப கிரைண்டர் போய் பாருங்க. இப்போ யார் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து பார்க்க சொன்னது? ஏண்டா நம்ம வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்டா. மாவுலாம் அரைச்சு பத்திரமா அதுல வச்சுக்கலாம்ல. மாவு அரைக்கிறது கிரைண்டர் மட்டும் தான் வாங்குவியா? ஃப்ரிட்ஜ் இருந்தா வச்சுக்கேன். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி மாவு அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல அழகா அடுக்கி வச்சுக்கலாம். காய்கறிலாம் கூட அதுல வச்சுக்கலாம், பால் வச்சுக்கலாம். எவ்வளவு நம்மளுக்கு உதவி செய்யாதே. இங்க பாருங்கம்மா, உங்களால கையில மாவாட்ட முடியல சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து கிரைண்டர் வாங்கலாம்னு வந்திருக்கிறோம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கி கூட, அத்தை வாங்கி கூட, இத்தை வாங்கி கூடலாம் கேட்காதீங்க. இப்போ யார்ட்டும் காசு கிடையாது. அத்தை நீங்க கம்மன் இருங்க. நமக்குலாம் அதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. நம்ம வந்து தலையெழுத்ததெல்லாம் ஃப்ரிட்ஜ் தான். நம்ம வந்து ஐஸ் தண்ணிலாம் குடிக்கலாம் இல்லை ஜில்லுன்னு வச்சு குடிக்கலாம். எவ்வளோ நல்லா இருக்கும். டேய் சதீஷ், உங்க அப்பாவுக்கு வந்து நம்ம மேல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. நம்மளாம் எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. அதெல்லாம் நம்ம வாங்கி வந்த வரோம். இங்க பேரு வந்த வேலையை பாக்குறீங்களா? நம்ம ஃப்ரிட்ஜா நின்று கத்தியும் கிடக்குறீங்க. அப்பா நம்ம கூட வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி போலாம்ப்பா. இப்போ நீ ஆரம்பிச்சிங்க. ஐயோ உங்களெல்லாம் கூட்டணும் ஒரு கடைக்கு வர முடியல. அப்படி நடங்க. கிரைண்டர் எங்க இருக்குன்னு பாருங்க. கிரைண்டர் வாங்கிங்கன்னா 5 நிமிஷத்துல இந்த கடையை விட்டு கிளம்புற வெளியில. உங்களெல்லாம் வச்சுன்னா ஒன்றும் முடியாது. ஏமா போமா, கிரைண்டர் எங்க இருக்குன்னு பாருமா போமா. இது கூட சேர்ந்து நீ ஆடி கிடப்ப. டேய் எவ்வளவு விலை ஏறி கேளண்டா. கேட்டு வச்சுனாலாவது நம்ம அப்புறமா வந்து நம்ம காசு எடுத்து கூட வாங்கிக்கலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் கேட்க தேவையில்ல. வாங்குற மாதிரி இருந்தால் தான் விலைலாம் கேட்கணும். இப்படியே நம்ம வாங்க போறோம். அத்தை வாங்கணும் விருப்பம் இருந்தால் விலைலாம் கூட கேட்பாங்க. காலத்துக்கு வாங்கியே தரக்கூடாதுன்னு விருப்பம் இருக்கவங்க விலை கூட கேட்க மாட்டாங்க. போங்க கிரைண்டர் எங்க இருக்குன்னு பாருங்க. இப்போ காலையில தோசை சுட்டு கொடுப்பீங்க, நைட்டு இட்லிக்கு சுட்டு கொடுப்பீங்க சொல்லிட்டு உங்களுக்கு கிரைண்டர் வாங்கி தராங்க. நீங்க மாவு வந்து கையில ஆட்டைக்கு சொல்லிட்டு உங்களுக்கு கிரைண்டர் வாங்கி தராங்க. இல்லைனா வந்து உப்புமா கலந்து கொடுத்துட்டீங்கன்னா எப்படி தின்ன முடியும்? அவங்களோட சுகத்துக்காக தான் எல்லாமே பாக்குறாங்க. உங்களோட கஷ்டத்துக்காகவோ இல்லை எதுக்காகவோ கிரைண்டர் வாங்கி தரதுக்கு வரல. எங்க என்ன சொல்றது கரெக்ட் தானே? இப்போ அப்படியே வாய் மேலே குத்தி போடுவேன். திமுறா உனக்கு. எங்க அம்மா கையில மாவு அரைக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் கஷ்டமா இருக்காதா? இப்போ எனக்கு இட்லி வேணும், தோசை வேணும் சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு கிரைண்டர் வாங்கிறதுக்கு வாங்கி விட்டு வந்துருக்குண்ணா. மூஞ்ச பாரு நல்லா மூஞ்ச. அப்போ அம்மா மேலே அவ்வளோ பாசம் இருக்கு. அம்மா தினமும் மாவு அரைச்சி நமக்கு இட்லி தோசை கொடுக்குறாங்களே. ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா மாவு அரைச்சி வச்சுக்கின்னு ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி மாவு அரைச்சி வச்சுக்கின்னு நமக்கு வந்து இட்லி தோசை சுட்டு தருவாங்களே. அப்படின்னு ஒரு பாசம் இருக்கா? சும்மா இல்லை ஏமாத்துறீங்க. இந்த பேரு நீ என்ன தான் பேசி விட்டு போட்டாலும் இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்கி தர முடியாது. ஒழுங்கு மரியாதை நடங்க இங்கேருந்து. இப்படியே அமக்கலம் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ கிரைண்டரை வாங்க மாட்டேன். கும்முன்னு நான் கிளம்பி போயினே இருப்பேன். ஐயோ கிரைண்டர் வாங்கி கொடுங்க போயிட்டு நம்ம தான் கையில் மாவட்டணுமே. போங்க யாருக்கு தானே வந்தது? அத்தை இனிமேல் வந்து தினமும் காலையில நைட்டுக்கு வந்து உப்புமா செஞ்சு போடுங்க. சரியா போடும். இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. அண்ணா நானே உங்ககிட்ட வந்து ஏசி வேணும், எனக்கு ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வேணும். அப்படியே நம்ம துணி எடுத்துக்கி அந்த மிஷின் உள்ள போட்டாரு ஒரு பட்டனை தட்டினா அதுவே தண்ணி ஊற்றி அதுவே துவச்சி அதுவே குமிக்கி அதுவே அடிச்சு என்ன அதுவே அலசி அதுவே வந்துட்டு காய வச்சு கொடுத்துருவோம். அந்த மாதிரி எனக்கு வாஷிங் மிஷின் வேணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டேன். உங்க அம்மா பாவம் தினமும் மாவு அரைப்பாங்களே சொல்லிட்டு தான் மாவு எடுத்து வச்சுப்பாங்க சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் கேட்டேன். நானும் எனக்கு நம்ம கேட்ட மாதிரி பேசுறீங்க. அதான் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. ஆடு நினைதுன்னு ஓனா அழுதுச்சான். அந்த மாதிரி தான் இப்போ உங்க கதை போயின்னு இருக்கு. கிரைண்டர் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கூட்டின்னு வந்துட்டு இப்போ வந்து வாஷிங் மிஷின் வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும் கேட்டுருக்கீங்களா? முதல்ல அதெல்லாம் வாங்கினா நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இருக்குதா? அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. வாங்கி தரேன்னு சொல்லுங்க, இடத்த நான் ரெடி பண்ணுறேன். எப்படி இருக்குது ஒரு ரூமு எல்லா பொருளை வீட்டுக்கு வச்சுட்டு நம்ம வெளியில் போய் பார்த்துக்கணுமா? முதல்ல வந்து வாங்கி கொடுத்துரு மறுவேளை பாப்பா. நீங்கள் மட்டும் வாங்கி தர சொல்லுங்க. எப்படியோட நான் வச்சுக்கிறேன் வீட்டில் எல்லாத்தையும். இந்த பேர் சும்மா இங்கே மனுஷனை டார்ச்சர் பண்ணின்னு இருக்காத. இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு வாஷிங் மிஷின் வாங்குறதுக்குலாம் வந்து காசு கிடையாது. ஒழுங்கு மாதிரியே கிரைண்டர் வாங்கிட்டு கிளம்புவாங்க இருந்து. டேய் சதீஷா, சொல்லுங்கம்மா. இங்க பாரு, நீ நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜுக்கு போய் நல்ல வேலைக்கு போயிட்டு நிறைய சம்பாரிச்சு அம்மாவுக்கு வந்து ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் ஏசியும் எல்லாமே வாங்கி கொடுறா. உங்க அப்பா முடியல நம்ம கறியை பூசலாம். வாங்கிடலாமா. இன்னும் ஒன்று இப்போ நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்னும் +2 படிக்கிறதுக்கு ஒரு 8 வருஷம், அதுக்கப்புறம் காலேஜுக்கு ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ. நீங்க வந்து ஒரு 12-13 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குமா? ஐயோ அத்தனை வருஷம் ஆகுமா? இந்த மனுஷன் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கி கறியை பூசணும்டா. என்ன தானே பண்றது நம்ம? கறியில அப்புறம் பூசலாம். கிளம்புங்க கிரைண்டர் வாங்கலாம் வாங்க. எப்பா தம்பி கிரைண்டர்லாம் எங்க பாருக்க? கொஞ்சம் லாஸ்ட் இருக்குதா? அது வரேன். விலை அதிகமான பொருள்லாம் வாசல் முன்னாடியே வச்சிருது. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி, டிவிலாம். ஏன்னா ஏதாவது ஒரு மிக்சியோ கிரைண்டர் வாங்க வந்தவங்க கூட இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அதை வாங்கிறத விட்டுட்டு இதெல்லாம் வாங்கி போயிடுவாங்களா விலை அதிகமாக கொடுத்த. அதுக்கோசம் இதெல்லாம் முன்னாடி வச்சுக்கிறது வாசல்லையே. இந்த கிரைண்டர், மிக்சி, இந்த தட்டு மூட்டை சாமான் தூக்கி லாஸ்ட்டில் போட்டுடுறது. அதை வாங்க வரவங்கன்னா இதில் வாங்குவாங்க சொல்லிட்டு எல்லா ஐடியாவோட தான் இப்போ வேலை செய்கிறாங்க எல்லாரும். இதோ இதுங்களும் அப்படி தான் அடிங்க நடக்குதுங்க. கிரைண்டர் வாங்கி வந்துட்டு இப்போ வாஷிங் மிஷின் வாங்கி கொடு, ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் ட்ரிக்ஸு, கடைக்காரங்களோட ட்ரிக்ஸு. டேய் அம்மாக்காக கொஞ்சம் சீக்கிரமா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போடா. அப்பதானே உங்க அப்பா முகத்துல கறி பூச முடியும் நம்மளால. அம்மா சீக்கிரமா படிச்சு முடிச்சு வேலைக்கு போனா எப்படி நான் போறது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. சீக்கிரமா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போடா. சரியா லூசா நீ? எப்பா நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கலையா? இல்லம்மா அப்பா கிட்ட இப்போ காசு இல்லம்மா. அப்புறமா இன்னொரு நாளைக்கு வாங்கி தரேன்னா. எப்பா நீ இப்படியே தான்ப்பா ஏமாத்துவே. ஆனா வாங்கியே தர மாட்டேன். நம்மளை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்குது. சரி வாங்கலாம் அப்புறமா வாங்கி தரேன்னா. போப்பா நீ சும்மா சொல்ற. ஐயோ பிள்ளைங்களெல்லாம் உசு பேத்தி விட்டுட்டாலே. ஒன்னும் சொல்ற பச்சு கேட்க மாட்டேங்குதுங்க. ஏமா நீ நம்ம வேடிக்கை பார்த்துருக்க நடையாமா? இதுங்க தான் உசுர வாங்குற, நீ அதுக்கு மேல வாங்குவ. என்கிட்ட வந்து எதுக்கு பாயிரம் தெரியல. நான் பாட்டு சொன்ன நின்று இருக்கேங்க. மனசு மாதிரி ஃப்ரிட்ஜ் வாங்கி தருவான்னு பார்த்துருக்கேன். இவன் குரங்காச்சா வாங்கி தர மாட்டான். நீ போடா. நம்ம என்னதான் உருண்டு பண்ணாலும் நம்ம தள்ள என்ன இருக்கோ அதான் நடக்கும். நாய்க்கு வாக்கப்பட்டா குறைச்சி தான் ஆகணும், குரங்குக்கு வாக்கப்பட்டா மரம் தாவி தான் ஆகணும்.
என்ன பண்றது? என்னடி கொழுப்பா? நான் குரங்கா? எனக்கு வாக்கப்பட்டுட்டு நீ போய் மத்தக்கு தாவின்னு இருக்க. நான் ஒன்றும் உங்களுக்கு குறைங்கன்னு சொல்லலை. அப்ப நாயின்னு சொல்றியா? என்ன பதிலே காணா? ஏன்டி உங்ககிட்ட தானே கேட்டு இருக்க, சைலண்டா நின்று இருக்க. காது கேக்குதா இல்லையா? டேய் நீ நடடா, தேவையான கேட்கலாம் பதில் சொல்லக்கூடாது. அண்ணா கொஞ்சம் நெஞ்ச குழப்பு இல்ல ராதிகா அண்ணா உனக்கு? உங்களோட எனக்கு குழப்பம் அதிகமா? அதான் 10 நாளுக்கு உங்க அண்ணன் வீட்டுக்கு அமுச்சு விட்டாதான் நீ உங்க குழப்பம் அடங்கும். அனுப்புங்க, அனுப்பிட்டு உட்காந்து இருங்க. பொண்டாட்டி எப்போ வருவா 10 நாள் ஜாலியாக தான் இருப்பாங்க. எங்க அண்ணன் என்ன அப்படியே மகாராணிமே தாங்குவார். உங்களை மாதிரி ஒன்றும் கிடையாது. ஆமா உங்க அண்ணன் உன்னை மகராணி மாதிரி தான் தாங்குவாரு. ஆனா நீ உங்க அண்ணன் என்னென்ன பேச்சு பேசுன்னு எனக்கு தான் தெரியும். சரி, அவரே நான் அவ்வளோ பேச்சு பேசும்போது செய்யாதவங்களை எவ்வளோ பேச்சு பேசணும் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீலாம் மனுஷியா? நீலா போடி. இதுங்க சண்டை ஓயவே. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து சண்டை போட்டு தான் இருக்குதுங்க. ஒன்று இருக்குதுங்க, 12 தான் இருக்குது. 2 குழந்தை ஆயிப்போச்சு. இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு. இன்னும் இதுக்கு திறந்தல. இதுக்கு நடுவுல மாட்டீங்கன்னா எனக்கு தான் தலை வலிக்குது. பொண்ணை விட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தேன். அங்க அதுங்க மாமியா தொலை தாங்க முடியல. நான் இங்க வந்தேன். இதுக்கு தொலை தாங்க முடியல. எங்க தான் போகுதுன்னு எனக்கும் தெரியல. ஏமா எல்லாம் உன்னால வர்றதுமா? டேய் நான் என்ன பண்ணேன்? உன்னை நான் அந்த துணி கடையில் இருக்கும்போதே சொன்னேன், நம்ம 2 பேரும் மட்டும் நைஸாக போயிட்டு கிரைண்டர் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ தான் சொன்ன பசங்களாம் குடும்பலாம், ராதைகெல்லாம் குடும்பலாம், அவங்களும் வந்து கிரைண்டர்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ வந்து என்ன அமக்கலம் பண்ணி இருக்கு பார்த்தியா? ஃப்ரிட்ஜ் வேணும், வாஷிங் மிஷின் வேணும், அமக்கலம் பண்ணி இருக்குதுங்க. நான் வந்து கிரைண்டர் வாங்குறதுக்கு மட்டும்தான் காசு வச்சிருக்கேன். இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னா எங்கேருந்து வாங்கி தருவேன்? டேய் பொண்டாட்டி பிள்ளைங்க கேட்கறத வாங்கி கொடுக்க முடியலன்னா அப்புறம் நின்னாட ஒரு மனுஷன். அப்படி கேளுங்க. ஆமா அவங்க கேட்குற பொருள் 5 ரூபா 10 ரூபா தானே. அப்படி கேட்டோட சாக்கெட்டு கேட்குறாங்க 5 ரூபாய் சொல்லிட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு. ஒன்று 5,000 20,000 30,000 இருக்கு. அதுக்குள்ள எவன் காசு வச்சுன்னு இருக்கிறான்? உங்களெல்லாம் வச்சுக்கு நான் ஒண்ணுமே பண்ண. எல்லாம் கிளம்புங்க, வீட்டுக்கு கிளம்புங்க. நானே கிரைண்டர் வேணாம். சரி போலாம் வேணா வீட்டுக்கு. அத்தா நீங்க என்ன லூசா? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இதுன்னா வந்து செகண்ட்ஸ்ல கூட வேணாந்து கொடுப்பாரு. பரவாயில்ல உங்களுக்கு. நான் என்ன சொன்னேன், இந்த சாய் கேட்டு வாங்கிங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த கல்லுலாம் தூக்க வேண்டிய வேலை கிடையாது. இப்படி கிரைண்டர் அப்படி சாச்சினால மாவு வரும், கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொன்னேன். என்ன அவர்கிட்ட விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? அவர் வேலை செகண்ட்ஸ்ல இருந்தா ஒரு பழைய கிரைண்டர் வேணாந்து கொடுப்பாரு. டகடகடகடன்னு கூட பரவாயில்லையா? அந்த கிரைண்டர் வாங்கிக்கிறீங்களா? ஏமா அவன் இந்த வேலை செஞ்சாலும் செய்வான். சரி நம்மளே வாங்கி போலாம். வாங்க அப்போ கும்பிட்டு வரீங்களா? அவனை போட்டு அமக்கலாம் பண்ணியிருந்தா அவன் வந்து நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போய் சொல்றான். ஆமா இத்தனை வருஷம் வாய முடியும் தான் இருக்கிறேன். வாயை தந்து எதுவும் கேட்டக்கூடாது. அவரை வாய முடினே ஒரு பின்னாடியே வந்து இருக்கணும். நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போறீங்களா? வேணாண்டா எங்களுக்கு பிடிச்ச கிரைண்டர் நாங்களே பார்த்து வாங்கிக்கிறோம். அப்போ வாய முடினே கிரைண்டர் போய் பாருங்க. தேவையில்லாத வேலை பண்ணி இருப்பீங்க. வாடி போலாம். போங்க வரேன். டி சதீஷ் அம்மாக்கு சீக்கிரமா ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுறா. ஐயோ எங்க அம்மா பைத்தியமாவே ஆயிட்டாங்களே. எல்லாரும் வாங்க, அது லாஸ்டா தான் இருக்குது கிரைண்டர். வாங்க அம்மா, இந்த கிரைண்டர் சூப்பரா இருக்குமா? நல்லா இருக்குல்ல பாக்கிறதுக்கு? அதான் உங்களுக்கு ஓகேவா? இது வந்து மாவு சாய்க்கிற கிரைண்டரா இல்ல கையில எடுக்கிற கிரைண்டர் தெரியல. ஆமால சாய்க்கிற மாதிரி தான் கிரைண்டர் வாங்கணும். இங்க பாருங்க, அந்த மாதிரி கிரைண்டர் வேணும், இந்த மாதிரி கிரைண்டர் வேணும்லாம் இங்க கேட்டு நிக்காதீங்க. இருக்கிறதுலயே எது விலை கம்மியா இருக்குதோ பாருங்க, அந்த கிரைண்டர் வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க, இருக்கிறதுலே விலை கம்மியான கிரைண்டர்னா வந்து பழைய காலத்து கிரைண்டர் தான் இருக்கும். அதுல கல்ல தூக்கி வைக்கணும். உங்க அம்மாவோட வயசானவங்களால அதை தூக்கி வைக்க முடியுமா? தூக்கி வச்சா கைத வலிக்கு. அப்புறம் மற்ற வேலை யார் செய்யுது? இப்போ புதுசா வந்திருக்கு மாடல் கிரைண்டர். மாவை வந்து அப்படியே சாச்சுன்னா அப்படியே ஊற்றிக்கும் கிணத்துல. இல்லைன்னா ஒரு சின்ன முடி மாதிரி திறந்து வச்சுன்னா அந்த மிஷின் ஓடும் போதே மாவுலாம் வந்து கிணத்துல ஊந்து போகுது. கழுவுத்துக்கு ஈஸியா இருக்குது. மாவு கையில் அள்ள வேண்டிய வேலையும் கிடையாது. அந்த மாதிரி கிரைண்டர் தேடி இருக்கேன் நான். ஏனியா நீ சொல்றத பார்த்தாலாம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இட்லி தோசைலாம் அந்த கிரைண்டர் சுட்டு தந்துடும் உங்களுக்கு தெரியா? அந்த மாதிரி எந்த கிரைண்டருக்கு தான் பாரு வாங்கிக்கோ. இட்லி தோசை சுடுற வேலை கூட மிச்சமாயிடும். அந்த மாதிரிலாம் இன்னும் ஒன்றும் வரல. இருக்குதுலேயே விலை கம்மியானது பார்த்து வாங்குடினா அப்படியே மாவு திறந்தா ஊத்துமா, இட்லி சுடுத்துமா, தோசை சுட்டு தருமா. கதை பேசினுக்கிறா. எனக்கு பெரிய பில்லா போடலான்னு பார்த்துனுக்கீங்களா? 2 பேரும் சேர்ந்துக்குண்ணே. ஏமா இதுல நீயே கூட்டணியா? டேய் அவ சொல்றது நியாயம் தானடா. என்னோட வயசான காலத்துல அந்த பெரிய கல்லுல தூக்கின்னு கழுவிங்க மாவு எடுத்து இருக்க முடியுமா? அப்படியே சாய்க்கிற மாதிரி மாவு வெளியில வர மாதிரி ஏன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கழுவுத்து கொடுத்துக்கு எனக்கு. அண்ணா உடம்பு நல்லா வாட்டப்பட்டு போயிருக்குது 2 பேருக்கும். ஆமா அங்க அப்படியே வாட்டப்பட்டு போயிருக்குது எங்களுக்கு. அப்படியே பொண்டாட்டி அம்மாவை கேட்டவொடனே அப்படியே எல்லா பொருளும் அப்படியே லாரில ஏற்றி எடுத்து வீட்டுல இறக்கிடுவாரு. வாட்டப்பட்டு போயிருக்குது எங்களுக்கு. இது மேடம் மண்ணு வாங்கினீங்களா போனோமான்னு இருக்கணும். கிரைண்டர் டக்குன்னு செலக்ட் பண்ணுங்க. பின்னாடி இருக்கு அந்த கிரைண்டரே நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. நாங்க சொன்ன அந்த இதுல அதுல இருக்குதான் தெரியலையே. அது எல்லாமே இருக்கும், எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கேன். அதில் போட்டு அரைச்சி நான் பார்த்துருவேன். நல்லா மாவு அரைக்குதா சீக்கிரமா அரைக்குதா சொல்லிட்டு. சரியா போச்சு போங்க. அந்த மாதிரிலாம் மாவு அரைச்சி பார்த்து கிரைண்டர் வாங்கி போகிறதுக்குலாம் கடையில் விட மாட்டாங்க. ஏண்டி அப்புறம் சரியா அரைக்கல என்ன பண்றது? ஏமா அதெல்லாம் நல்லா தான் அரைக்கும், எல்லாம் செக் பண்ணி தான் விற்கிறாங்க. இப்போ காசு கொடுத்து வாங்கி போயிட்டு அதுக்கப்புறம் மாவு ஒழுங்கா அரைக்கலாம்னு வச்சுக்கேன். எனக்கு அதான் தெரியாது. அப்புறம் வேற கிரைண்டர் வாங்கி சொல்லுவேன். அதெல்லாம் செக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. சரிங்க. இந்த கிரைண்டர் எவ்வளோன்னு கேளுங்க. சரி நான் கேட்டு வாங்கிட்டு வரேன். எல்லாரும் போயிட்டு வெளியில போய் நில்லுங்க, வரேன். வெளியில பண்ணிக்கிறோமா? நாங்க எது வெளியில பண்ணிக்கிறோம்? எங்க கண்ணதுக்கே வாங்குங்க. அப்புறம் நாங்க போனதுக்கு அப்புறமா இருக்கிறதுல விலை கம்மியான கிரைண்டர் இல்ல செகண்ட்ஸ் கிரைண்டர் வாங்கி வந்துட்டீங்கன்னா ஏன் நாங்க என்ன பண்றது? ஆமா அப்படியே செகண்ட்ஸ்ல வாங்கி வந்துட்டுன்னா அப்படியே நீங்க தான் ஏமாந்து வாங்கிப்பீங்க. போங்க கூட்டமா நிக்காதீங்க, போங்க வெளியில போய் நில்லுங்க. அப்புறம் பாக்குற பொருளா இத்த ஒன்னும் அத்தை ஒன்னு முறுக்கி நிற்பீங்க. எவன் துட்டு வச்சுக்கிறாங்க. போங்க முதல்ல எல்லாரும் வெளில போங்க. நாங்க பாத்துனே இது வேணும் அது வேணும் கேட்டு முறுக்கி நின்னா அப்படியே பில்லு போட்டு வாங்கி கொடுத்துருவாரு. ஒழுங்கு மரியாதை எல்லாரும் வெளியில போங்கன்னு சொன்னேன். அத வாங்க தரம் வெளியில பண்ணிக்கலாம். ஏன்னா தீபாவளி ஆஃபர் அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் ஏதோ போட்டுருந்தது அதெல்லாம் கேட்டு வாங்கினு வா. ஏதாவது ஃப்ரீயா கொடுத்தா கூட கேட்டு வாங்கி வா. மாவு அரைச்சா போட்டு வைக்கிறதுக்கு பக்கெட் இல்ல, அது ஃப்ரீயா வாங்கி வா கேட்டு.
நல்லா கேட்டு வாங்கினேன். போங்க போங்க. மனுஷன் நம்ம தோட்டத்திலேயே குறியா இருக்கிறாருமே. வேற ஏதாவது மாடல் கிரைண்டர் பார்க்கலாமான்னு பார்த்தா எங்க விடுது, இது பக்கத்தையே நின்று உயிர் எடுக்குது. எங்கன்னா தூரமா அப்படி இப்படி போய் நின்னா கூட பரவாயில்ல. சரி இது வாங்கிக்கலாம் வா ராதிகா. சரிங்க அத்தை, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். ஆமா, மாமியார் பேச்சு மருமக தட்ட மாட்டா, மருமக பேச்சு மாமியார் தட்ட மாட்டாங்க. என்ன ஒத்துமையான குடும்பம், ரெண்டுமே திட்டு கொட்டுங்க. ஆக்ஷன் பண்ணுதுங்க, பேசி வச்சுதான் வந்திருக்குங்க. சரிங்க அத்தை, நம்ம எல்லாரும் வெளியில நிக்கலாம். எங்க ஒரு 200 ரூபாய் கொடுங்க. எதுக்கு வெளியில போய் நிக்கிறதுக்கு உங்களுக்கு கூலி தரணும் நானே? ஆமா, வெளியில போய் நிக்கிறதுக்கு இவர்கிட்ட கூலி கேட்டாங்க. போயா அப்புறம் எதுக்கு 200 ரூபாய்? நம்ம வீட்டுக்கு போய் டிஃபன் எல்லாம் செஞ்சுன்னு பசங்களை கொடுத்துக்க முடியாது. அதுக்கு போகும்போது தூங்கிடுங்க வண்டியிலேயே. புரிஞ்சுதா? இங்க எதுக்கு பரோட்டா கடை இருக்குது, நான் போய் பரோட்டா வாங்கினறேன். பாசல் கட்டி வைக்க, நீங்க அது கிரைண்டர் வாங்கி பேக் பண்ணீங்க வாங்க. எது பரோட்டாவா? குழந்தைங்க நைட்ல பரோட்டா எல்லாம் வேணாம். அதெல்லாம் எது எண்ணெல்லாம் ஊற்றி வச்சுப்பாங்க, கட்ட மசாலா போட்டு வச்சுப்பாங்க. வீட்டில் போயிட்டு இட்லியோ தோசையை ஊற்றி கூட குழந்தைங்க கும்பிட்டு சாப்பிட்டு படுக்குங்க. அடாடாடா, குழந்தைங்க மேலே எவ்வளோ அக்கறை. 5:30 மணிக்கெல்லாம் இங்கே வந்து நாங்கள் நின்று கிடக்கிறோம். 6:30 மணி வரைக்கும் இந்த பக்கம் ஆளை காணோம். இத்தனைக்கும் மத்தியானமே வீட்டில் சோத்து ஆக்கி வச்சுட்டு வந்தோம். நைட்டுக்கு போய் சாப்பிடணும். அது இன்னும் தண்ணியே விட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே அக்கறை இருக்க மாதிரி பேசுறது பாரு. குழந்தைங்களுக்கு வந்து இட்லி தோசை விட்டு தரணுமா? மாவுலாம் கிடையாது வீட்டில், கடையெல்லாம் மூடிட்டு இருப்பாங்க மாவு கடையில். புரியுதா? பரோட்டா வாங்கி கும்முன்னு போய் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடலாம். சாப்பிட்டு ரெண்டு கொடுத்தா சாப்பிட்டு கும்பிட்டு படுத்து தூங்கிடுங்க. அப்படியே அக்கறை இருக்க போது நடிக்கிறது. ஏடி நானமா வேணும் லேட்டாக அந்த மாதிரி பேசுகிறேன். திடீர்னு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அது 2 சவர் மட்டும் அடிக்கணுமா, இந்த பக்கமா அந்த பக்கமா, அதை மட்டும் அடிச்சு கொடுத்துட்டு வந்து ஒரு பாத்ரூமுக்கு. அதுக்குள்ளே ஆடுவேன். அந்த வேலை செஞ்சது தானே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும். எதுனா பொருளுக்கு வாங்க முடியாது. பரோட்டா கேட்குறீங்க, அது 200 ரூபாய் கேட்குறேன். அங்கே பெயிண்ட் அடிச்சு துட்டு 200 ரூபாய் இப்போ உங்ககிட்ட கொடுக்க போகிறேன். நான் அப்படி இப்படின்னா தான் காசு வரும். சும்மா வந்துடுமா காசு வாங்க தந்தா வீட்டு பால் கொட்டிடுமா? எடுங்க 200 ரூபாய் எடுங்க. 200 ரூபாய் கொடுங்கம்மா அவகிட்ட. ஓஹோ, பணம்லாம் அங்கே தான் இருக்குல்ல, மறந்து போயிட்டேன். தரேன்ப்பா. என்கிட்ட எவ்வளோ காசு கொடுத்துருக்கீங்கன்னு கணக்கு எழுதி வச்சுக்கோங்கம்மா. மறந்துட போறீங்க, அப்புறம் கணக்கு கேட்கும்போது முழிக்காதீங்க. கணக்கு எழுதி தான் வச்சுக்கிறேன். கொண்டாட்டி இங்கே நான் ஒருத்தி குத்துக்கல் மாதிரி இருக்கேன். என்கிட்ட காசு கொடுக்க போது கிடையாது, கணக்கு கேட்க போது கிடையாது. எல்லாம் அவங்க அம்மா கிட்ட தான். இதுக்கு இந்த மாதம் கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்கலாம். என்ன எதுக்கு தான் தண்டத்தை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. எல்லாமே அம்மா கிட்ட தான் கொடுப்பான். அம்மா தான் பொறுப்பையாக பார்த்துக்கிறாங்க தான். பொறுப்பாக பார்த்துக்கணும்னு சொல்லலை. ஆனால் வந்து என்ன நம்ப மாட்டேங்கிறான். ஆமா, உன்னை நம்மள நான் நடுத்துல தான் போய் நிற்கணும். போ வேலையை பாரு. பார்த்துக்கிறியா? ஒரு நாள் பார்த்துக்கிறேன். அதான் 200 ரூபாய் கொடுங்க. மாதிரி யான் தண்டி வரவா வா. எனக்கு வந்து நூடுல்ஸ் வேணுமா? எனக்கு வந்து சிக்கன் ரைஸ் வேணுமா? நான் கேட்டா சிக்கன் ரைஸ்மா. உங்க அப்பா உங்க அப்பா சம்பாதிக்க துட்டு மொத்தத்தையும் நான் தான் செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி நடக்கிறேன். இதோ ஒன்று பேர் சிக்கன் ரைஸ் ஒன்று கேட்குது, ஒரு நூடுல்ஸ் ஒன்று கேட்குது. உங்க அப்பா கிட்ட நான் 200 ரூபாய் தான் கேட்டிருக்கேன். ஆளுக்கு 2 பரோட்டா வாங்கலாம் சொல்லிட்டு. நீங்க கேட்குற காசுக்கு வாங்க எப்படி நான் வாங்க முடியும்? நீங்க கேட்குற பொருள்லாம் சொல்லு. நூடுல்ஸ் எவ்வளோ, சிக்கன் ரைஸ் எவ்வளோ? அந்த 200 ரூபாய் அதுக்கே சரியா போட முடியாது. மற்றவங்க என்ன பண்ணுறது? ஆளுக்கு 2 பரோட்டா வாங்கி தருவேன். கும்முன்னு சாப்பிட்டு கும்முன்னு படக்கணும் வீட்டு போய். எனக்கு பரோட்டா எல்லாம் வேணாம், சிக்கன் ரைஸ் தான் வேணும். ஆமா, எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும். அதான் சிக்கன் நூடுல்ஸ் தான் வேணும். ஆனா உங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க எனக்கு ஒன்றும் தெரியல. வீட்டுக்கு போய் கொம்பு எடுத்து பட்டையே வளர்ச்சி தலைப்புறம் பார்த்துனே இரு. கொஞ்சம் கூட சொல்ற பத்தி கேட்கறது கிடையாது. அத்தை மதியம் வச்சு ஒரு வீட்டில் இருக்குதுல. இருக்கு, நான் சேர்த்து தான் வச்சுட்டு வந்தேன். சரி, பரோட்டா வேணா ஒன்று வேணா. வீட்டுக்கு போய் சோத்தை போட்டு 2 தூங்க வைக்கலாம். எப்பா பாருப்பா, சாப்பாடு போட போறாங்களா வீட்டுக்கு போயிட்டு. எனக்கு வந்து சிக்கன் ரைஸ் வேணும்பா. ஏன்னா குழந்தைங்க ஆசையா கேக்குதுல, வாங்கி கூடாண்டி. எப்பா அந்த மனுஷனே வாங்கிட்ட சொல்லிட்டாரு. யோ வாங்கி கொடு, ஈஸியா சொல்லிட்டேன். வாங்கினோமே காசு கொடு, அப்பதான் வாங்கி தர முடியா? ஏம்மா காசு கொடுமா. ஒரு சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸா, அதுக்கப்புறம் நம்ம 3 பேருக்கும் பரோட்டா வாங்கிக்கோங்க. ஐயோ எனக்கு கூட பரோட்டா கூட வேணாம். நைட்டில் சாப்பிட்டா வயிறு வலிக்கும். சாப்பாடு இருக்குல்ல, நான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். உங்கள் 2 பேருக்கும் பரோட்டா வாங்கிக்கோங்க. நீ சோறு நாத்தினே பழுது நாத்தினி எதனா தின்னுக்கா. உன் பசங்களுக்கு மட்டும் சிக்கன் நூடுல்ஸும் சிக்கன் ரைஸும் வாங்கி தருவா. எங்க 2 பேரையும் பார்த்தா மட்டும் உனக்கு எப்படி தெரியுதா? எனக்குலாம் பரோட்டாலாம் வேணாம். எனக்கும் சிக்கன் ரைஸ் தான் வேணும். எனக்கு நைட்டில் சிக்கன் ரைஸ் தான் சாப்பிட்டா நான் அதுப்பா. ரொம்ப நல்லா தான் போச்சுமா. நீ என் கூட வந்து நைட்டு சாப்பாடே சாப்பிட்டு. முடியாது. எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி வேணும். என்னை பத்தா ஆத்தாவே, உனக்கு வந்து சிக்கன் ரைஸ் ஜீர்ணாவாது, சிக்கன் பிரியாணி மட்டும் நைட்டில் ஜீர்ணமாகுமா? டேய், எனக்கே ஒரு நாள் தானே வாங்கி தரப்போற. தினமும் வாங்கி கொடுக்க போற? அப்படி கேளுங்கட்டா. என்னமோ தினமும் நமக்கு சிக்கன் ரைஸும் சிக்கன் நூடுல்ஸும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தந்தூரியும் வாங்கி கொடுக்குற மாதிரி அப்படியே சின்ன போடுவோம் நடக்கலாம். வாயில உடைக்க போறேன், பார்த்து நேரு உன்ன. சரி, எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் வாங்கிக்கிறோம். உங்க அம்மா கணக்கு தருவாங்க. வீட்டுக்கு போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. உனக்கு வீட்டில் சாப்பாடு இருக்குது, குழம்பு இருக்குது, ஊற்றி சாப்பிட்டே படுக்கும்னு. உழைக்கிறவனு கடைசியில் எடுத்தானே. இப்படிதான் துணி கடையிலையும் பண்ணுங்க. உங்களை வச்சுக்கின்னு என்னால் ஒன்றுமே முடியல. இனிமே வந்து உங்களை துணி கடைக்கெல்லாம் நான் கூட்டினே வரமாட்டேன். உங்களுக்குலாம் இனிமேல் நானே துணி வாங்கி வந்து கொடுப்பேன். கும்முன்னு அதை கட்டின்னு சுற்றணும். இது பிடிக்கல, அது பிடிக்கல, இந்த துணி நல்லா இல்லை, மெலிசா இருக்குது, கருப்பாக இருக்குது, எனக்கு இந்த கலர் பிடிக்கல, இது வேணாம், அது வேணாம், அது எதுனா அட்டம் பிடிச்சி பாருங்க. அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் 4 பேருக்கு தான் சொல்கிறேன். ஆத்தா உன்னே சேர்த்து தான் சொல்கிறேன். புரியுதா? இனிமேல் துணி கடை பக்கம்லாம் உங்களை கூட்டினே வர மாட்டேன். ஆளுக்கு 500 ரூபாய் பட்ஜெட் சொன்னால் ஆளுக்கு 1500 ரூபாய் வாங்கியிருக்கிறீங்க பொருள். துணிலாம் 1500 ரூபாய் எங்கே எவ்வளோ விலை வந்துருக்குது? 1500 3000 இது 6000 ரூபாய் ஆயிருக்குது. நான் எவ்வளோ பட்ஜெட் சொன்னேன் உங்களுக்கு? 2000 ரூபாய் சொன்னேன். எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க? 6000 ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்க. 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிருக்குது. இனிமேல் உங்களை துணி கடைக்கு எங்கேயுமே நான் கூட்டிட்டு வர மாட்டேன். இனிமேல் உங்களுக்கு நானே துணி எடுத்து வந்து கொடுப்பேன், கட்டின்னு சுற்றுங்க. யோ, நீ எடுத்து வந்து கொடுக்குற படம்லாம் என்னால் கட்ட முடியாது. ஆமா, எனக்கு பிடிச்ச நானே தான் வந்து எடுப்பேன். ஆமா, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நான் வந்து பார்த்து தான் எடுப்பேன். ஆமாப்பா, நீங்க ட்ரெஸ் எடுத்து வந்து நல்லாவே எடுக்க மாட்டீங்க. ஆனால் எல்லாமே ஒன்று போலயே பேசுது பத்தியா? மொத்தமாக திட்டு கொட்டுங்க தான். என் வீட்டை சுற்றி இருக்கிறதுக்கு மொத்தமாக திட்டு கொட்டு தான்.
திட்டு குட்டு கொண்டு தான் நான் வாழ்ந்து நிற்கேன். இவர் வாங்கி வந்து கொடுப்பாரா எங்க நைட்டு போன துணி அதை நம்ம கட்டின்னு சுத்தணுமா நம்மளை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. நான் ஒரு கணக்கு போட்டு உங்களை கடைக்கு கூட்டின்னு வந்தா நீங்கள் ஒரு கணக்கு போட்டு எனக்கு செலவு வச்சிருக்கிறீங்க. ஏம்மா தங்கச்சிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, சீமந்தம் பண்ண முடியாது, உன் மாமியார் வீட்லயே டெலிவரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுங்க. என்னடா அப்படி சொல்ற நீ? பின்ன சீமந்தத்துக்கு சேர்த்து வச்ச காசை தானே இந்த மாதிரி செலவு பண்ணி இருக்கீங்க. யோ அறிவத்தமா பேசு. சீமந்தம் பண்ணல வச்சு காரி மூஞ்சி போயிடும். ஊர் ஜனங்களே உன் மூஞ்சில காரி மீறும். தங்கச்சிக்கு சீமந்தம் கூட பண்ண தெரியல, நான் பண்ணல, இவெல்லாம் ஒரு ஆம்பளையா சொல்லிட்டு பண்றதுக்கு விட்டா தானே, அதுக்கு சேர்த்து வச்ச காசை தானே இப்போ கிரைண்டர் வாங்கி கொடு, துணி வாங்கி கொடுன்னு அமக்கலாம் பண்ணி இருக்கீங்க. நான் எந்த காசை வச்சு நான் சீமந்தம் பண்ணுவேன், எந்த காசை வச்சு நான் டெலிவரி பார்ப்பேன்? உங்களெல்லாம் வச்சு என்னால் எதனா செய்ய முடியுதா? இந்த மாதிரி எங்க சும்மா நீ ஏமாத்தி திஞ்சுன்னு இருக்காத. கடனை உடனே வாங்கியாவது சீமந்தெல்லாம் பண்ணி தான் ஆகணும், டெலிவரி எல்லாம் பார்த்து தான் ஆகணும். உங்களை பாவம் பார்த்து தீபாவளிக்கு துணி எடுத்து கொடுக்குறேன்னு சொன்ன பத்தியா, அதான் நான் செஞ்ச பெரிய பெரிய பாவம். ஆமா உனக்கு காலம் ஃபுல்லா செலவு இருந்துனே தான் இருக்காதுன்னு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எது பைக் ட்ரெஸ் கூட எடுத்து தர மாட்டியா? இப்போ சீமந்த செலவுக்கு தெரியே, இப்போ சீமந்தத்துக்கு நான் கடனை வாங்கி செய்ய முடியும்? பின்ன கூட பிறந்த தங்கச்சி கோசம் கடன் கூட வாங்கி செய்ய மாட்டியா? ஏம்மா பாருமா, இது வரைக்கும் நான் எங்கன்னா கடன் வாங்கியிருக்கேன்னா என்ன பாருமா கடன் வாங்க சொல்றா? நான் ஒன்னும் உனக்கு கடன் வாங்கணும்னு சொல்லல, நீ காசு இல்லைன்னு சொன்னேன். சீமந்தெல்லாம் கண்டிப்பா பண்ணி ஆகணும், பிரசவம் நம்ம தான் பார்த்தோம், அது தலை பிரசவம் பார்த்தே ஆகணும். கடன் வாங்கியா செய்யுங்க நான் சொல்றேன். உனக்கு கடன் வாங்க நான் ஒன்னும் ப்ரெஷர் பண்ணல. டேய் அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, அம்மா செயின் வச்சிருக்கல, அந்த செயின் வச்சுக்கிட்டு அதை செஞ்சுக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் என்ன நிம்மதியாவே ஒரு நாள் கூட தூங்க விட மாட்டீங்களா? போங்க, ஒழுங்கு முறையாக எல்லாரும் வெளில போய் நில்லுங்க, போங்க. வாங்க அத்தை போலாம். வர வர நெட்ட கலையும் கொந்தளிக்க ஆரம்பிச்சா ஓடிங்கலாம் போலாம். குடும்பமா இதுங்க என்ன குழி துண்டி புதைக்கிறதுக்குனே இருக்குதுங்கம்மா இதுங்க மொத்தம். எப்பா கடைக்கார தம்பி, இந்த கிரைண்டர் பேக் பண்ணேன், இதுக்கு ஏதாவது ஃப்ரீயா பக்கெட்டி வந்து சொன்னீங்களாமே, அந்த பக்கெட்டியும் கொடுங்க. முதல்ல கடையில இருந்து வெளியில போடும், இதுங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் முதல்ல வீட்டில் விட்டுடணும். இதுங்க இனிமேல் ஷாப்பிங் கீப்பிங் எங்கேயும் கூட்டு வரக்கூடாது. மனுஷனை மொட்டை அடிச்சு உட்கார வச்சிருங்க. சீக்கிரம் பாப்பா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்குள்ள எந்த கடையை நின்று போய் பட்ஜெட் போட்டுக்குதுங்க தெரியல. இந்த குடும்பஸ்தெல்லாம் வாழறது எவ்வளோ கஷ்டமா இருக்குது. எதுனா செஞ்சாலும் குத்தம், செய்யலனாலும் குத்தம், தொட்டாலும் குத்தம், தொடர்னாலும் குத்தம். எப்பா எப்பா